ஓர் அரசன் மிகவும் முன்கோபக்காரன். தன் கெட்ட குணம் தெரிந்தும் அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் துறவி ஒருவர் அந்த நாட்டுக்கு வந்திருந்தார். அவரை சந்தித்து தன் குறையை சொன்னான் மன்னன். அவர் மன்னனிடம், என்னிடம் அதிசயமான பொன்னால் செய்த ஒரு குவளை ஒன்று இருக்கிறது. உனக்கு சினம் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போது இதில் 3 முறை தண்ணீர் நிரப்பி குடி, பிறகு சினமே வராது என்று கூறிவிட்டு சென்றார். அன்றிலிருந்து அரசன் அப்படி செய்ய தொடங்கினான். சில நாட்களில் அவன் சினம் அவனை விட்டு விலகியது. பல வருடங்கள் சென்றன. அந்த குவளையை கொடுத்த துறவி மீண்டும் அந்த நாட்டுக்கு வந்தார். அரசன் அந்த துறவியை சந்தித்து நன்றி கூறினான். அதற்கு துறவி, மன்னனே, நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. அது அதிசயமான குவளை அல்ல, சாதாரணமான குவளைதான். சினம் வரும்போது சிந்திக்க நேரம் இருக்காது. சிந்தனை வந்தால் சினம் தானே குறையும். தண்ணீரை 3 முறை ஊற்றி குடிக்கும் போது நேரம் கிடைக்கிறது. அப்போது சிந்திக்க முடிவதால் புலன்கள் அமைதி பெறுகின்றன என்று கூறினார். நாம் கோபப்படும் போதும் மற்றவர்கள் நம் மீது கோபப்படும் போதும் நாம் அமைதியாகவும் பக்குவமாகவும் இருப்பது நல்லது. எல்லா நேரங்களிலும் நாம் நிதானத்தோடு இருந்தால் நிம்மதியாக வாழலாம்.